அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். மேஷ ராசியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருந்தால் பணம் பெருகும். திருத்தே சிம்பிள் வந்து அவங்க வீட்டில் வைக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நரித்தந்திரம் உடையவர்கள் அப்படிம்பாங்க. அதனால இவங்க வந்து நரிப்பல் வந்து மாலை போடுவது. சிம்ம ராசி கிரீடம் பொருத்திய சிங்கமாக இருக்கணும். கன்னி ராசி பாபி டால் பெண்ணை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டாலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். விருச்சிக ராசி செம்பு பானையில் இவங்க இருக்கிற வீட்டில் நீர் சேர்க்கணும். மகரம் ராசி வாத்து சிம்பலை பயன்படுத்தும் போது. கும்பராசி டால்பின் சிலைகளை அடிக்கமாக இவங்க வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் ஜெயந்தி ரவி அம்மா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க மேம். நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆன்மீகம் ரீதியாகவும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து வீட்டில் எல்லாருக்குமே வந்து பொண்ணும் பொருளும் சேரணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குள்ளே இருக்கும். ஆனால் வீட்டில் நான் ரெகுலராக நான் சாமி கும்பிட்றேன், சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறேன், எல்லா விஷயங்களும் நான் கரெக்டாக தான் செய்கிறேன். ஆனால் இருந்தாலும் எங்கள் வீட்டில் பொண்ணும் பொருளும் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற குறைபாடு எல்லார் வீட்லேயும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு இந்தந்த பொருள்லாம் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. ஸோ 12 ராசிக்காரர்களும் வீட்டில் இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன, அதனால எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பொண்ணும் பொருளும் சேரும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முதலாவதாக மேஷ ராசியில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அவங்களுக்கு வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருந்தால் பணம் பெருகும்? வீட்டில் வந்து மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிவாதம், ஒரு ஃபோக்கஸ் ஒன்று எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை அடையிறதுக்காக பல மைல் தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு பயங்கர ஒரு இது உள்ளவங்க, அதாவது சிறுத்தையினுடைய குணத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது. ஆனால் அவங்க வந்து யோசித்து எதுவுமே செய்யாத தன்மையினால் நிறைய விஷயங்கள் அவங்க லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா இவங்களுடைய ஆக்டிடியூடை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்குறது அந்த சிறுத்தை சிம்பிள் வந்து அவங்க வீட்டில் வைக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிறுத்தை மட்டும் இல்லாமல் இந்த குதிரை ஓடுகிற குதிரை மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து அவங்களுடைய இந்த பிடிவாதத்தன்மை, அவங்க ஸ்பீடாக ஓடுவாங்க, அதில் சிந்தித்து ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குதிரை சிறுத்தையெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் குதிரை சொல்லிடுறோன்னா அது ஹைகிரிவர்க்குடைய நாலேஜுக்குள்ள விஷயம்ங்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்பீடுனால அந்த நாலேஜ் வந்து கொஞ்சம் இதாகிறதுனால அந்த குதிரையுடைய படங்கள், அதாவது ஹைகிரிவர் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். அஸ்வினி குமாரர்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கோண ஷேப் வந்து நேராக இருக்கிற கோன், மேலே வந்து கூர்மையான பகுதி, அப்படியே கீழே 2 கோணமும் இருக்கணும். அந்த மாதிரி நேர் முக்கோணம் வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சிம்பிள் வந்து அவங்க அடிக்கடி பார்க்குற மாதிரி வைக்கிறது நல்லது. அதே போல் இவங்க வந்து இறைவனுக்கு வந்து செலுத்த வேண்டிய பூ வந்து பார்த்திங்கன்னா ரங்கூரன் மல்லி அப்படின்னு சொல்லி ஒரு மல்லி இருக்குது, ரங்கூரன் மல்லி வைக்கலாம். அப்போ செவ்வந்தி பூ வைக்கலாம். இதெல்லாம் அவங்க வந்து இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பூக்கள், செவ்வரளி பூக்கள், இதெல்லாம் இவங்க வந்து இறைவனை வழிபடும் போது கோரிக்கைகள் வைக்கும்போது இந்த பூக்களெல்லாம் வைக்கலாம். நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது துவரம்பருப்பால் வைத்த சாம்பார், இல்லாட்டா பிஸ்மிலா பாத்து, அப்புறம் அந்த கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதை வந்து அவங்க வந்து இவங்களுக்கு கடவுளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கும்போது இவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே ஒன்று போல மாறும். அதே போல் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். அந்த நடக்கும்போது அவங்களுக்கு பணம் வருவாய் எல்லாம் செல்வ நிலை கூடுவது எல்லாமே நல்லா இருக்கும். அதே போல் இவங்க வந்து தானமாக கொடுக்கும்போது பொதுவாக உடைகள் கொடுக்கலாம், அலங்கார பொருட்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி பொருட்களை இவங்க தானமாக கொடுக்கணும். வீட்டில் வைக்க வேண்டிய பொருட்கள் வந்து எப்போவுமே ரெட் கலர் வந்து பவர்ஃபுல்லாக தெரிகிற மாதிரி, ரெட்டும் பிங்கும் கலந்த கலர் வந்து அவங்க கண்ணுக்கு படுற மாதிரி. ஒரு ஃபோட்டோ எடுத்தால் கூட அந்த ஃபோட்டோவில் வந்து பேக்ரவுண்டு இது வந்து ரெட்டும் பிங்கும் இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் அமைச்சிக்கிறது. லக்ஷ்மி ஃபோட்டோ இருந்தாலும் சரி, எந்த இதனாலும் அந்த ரெட்டும் பிங்கும் வந்து கலந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அமைக்கும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். ஸோ ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க.
சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அடுத்ததாக ரிஷப ராசிகளுக்கு அவங்களுக்கு வீட்டில் பணமும் பொருளும் சேரணும் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் வீட்டில் இருக்கணும்? அதாவது ரிஷபராசிக்காரர்கள் வந்து என்னென்னா, தாய்மையுடைய இது ரொம்ப கேரிங், அது குடும்பத்தை ரொம்ப கேர் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க வந்து ரொட்டீனாக ஒர்க் செய்வதில் வல்லவர்கள். அந்த ரொட்டீன் ஒர்க் வந்து தவறிட்டுனா இவங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அதனால் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் இழப்பாங்க. நான் இது ரெகுலர் பண்ண வேண்டியது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அப்செட் ஒரு மாதிரி இதாக இருப்பாங்க. அது நிறைய அன்பை எல்லாருக்கும் கொடுக்குறதுனால அதில் ஏமாற்றத்தையும் அவங்க உணர்றதுனால அதனால் நிறைய ட்ரெயின் ஆகிற மாதிரி, அதனால அவங்களுக்கு நிறைய தடைகள் உருவாக்குவாங்க. அவங்க குணத்தினால் அவங்களுக்கு தடைகள் ஏற்படுறது. அதை வந்து நம்ம சரி கட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா கரடி எடுத்துக்கலாம். கரடி வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த கரடி வந்து என்னென்னா தன் குட்டியை எவ்வளோ பாதுகாக்கிறதோ, எதை பற்றியும் யோசிக்காமல் குட்டியை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவது போல், அதே மாதிரி சேவிங்ஸ் பண்ணுவதில் ஒரு கவனம் இருக்கும். அதெல்லாமே இந்த கரடிக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால இவங்களுடைய குணம் வந்து கரடி குணம் ஒத்து இருப்பதனால இவங்க வீட்டில் கரடி ஃபோட்டோஸ், கரடி சிலைகள் இந்த மாதிரி வைப்பது சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க நந்திகேஸ்வர சிலைகள் வைக்கலாம். பசு மாடுங்கிறத விட காளமாடு ஃபோட்டோஸ், காளமாடு சிலைகள் இதெல்லாம் வைப்பது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கலாம். அதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப வழிபட வேண்டியது குடும்பமாக இருக்கிற கடவுள்களாக எடுத்து வழிபடணும். ஓகே. இப்போ வந்து சிவன், பார்வதி, பிள்ளையார், அதுக்கப்புறம் முருகர் இந்த மாதிரி இருக்கிற போட்டோவா இருந்தால் வழிபடுறது நல்லா இருக்கும். அதுக்கு விஷ்ணு பெருமான லட்சுமியுடன் இருக்கிற போட்டோவா இருக்கிறது, இந்த மாதிரி குடும்ப சகீதமாக இருக்கிற போட்டோங்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு முறைக்கு சிறப்பாக இருக்கும். இவங்க பயன்படுத்தக்கூடிய பூக்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். மல்லிகைப்பூ வந்து இவங்க வந்து கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணுவதும், நீங்கள் கோயிலுக்கு போய் கொண்டு போய் கொடுக்கும்போது மல்லிகைப்பூ கொண்டு போய் கொடுக்கும்போது அது அவங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உணவு வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாசிப்பயிரில் உருண்டை பிடிக்கிறது, பாசிப்பயிரை அவிச்சு தாளித்து வைக்கிறது, இந்த மாதிரி உணவு வகைகளை வந்து நீங்கள் வந்து சாமிக்கு படைக்கும்போது வருமானம் அதிகரிக்க அது உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நீங்கள் சொன்னீங்களா அந்த செல்வ நிலை அதெல்லாம் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே மேம். ஸோ அடுத்ததாக மிதுன ராசி அவர்களுக்கு வீட்டில் பொண்ணும் பொருளும் சேரணும் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் வீட்டில் இருக்கணும்? மிதுன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நரித்தந்திரம் உடையவர்கள் அப்படிம்பாங்க. அதனால் இவங்க வந்து நரிப்பல் வந்து மாலை போடுவது, நரிப்பல் நரிமுகத்தில் முழிச்சா நல்லது நடக்குமாங்க இல்லையா, அதெல்லாம் இவங்களுடைய கான்செப்டுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு அது ரொம்ப அப்புறம் ரெட்டை கழுதை இது வந்து வச்சுருப்பாங்களே பார்த்தா வரும், அந்த இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப இதாக ரொம்ப கரெக்டாக பொருந்தும். அதனால் இதெல்லாம் அவங்க வந்து இதெல்லாமே இவங்க வைக்கிறது சிலைகளாக வைக்கிறது, நரி ஒரு சின்ன சின்ன நரிகள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சுக்கிறது. இவங்களுக்கு வந்து ரொம்ப தந்திர புத்தி அதிகமாக இருக்கும். தன் பேச்சு வாக்கில் வந்து தன் செய்த தப்பை கூட நியாயப்படுத்தி அழகாக நேர்மையாக பேசக்கூடியவர்கள், தப்பை கூட நியாயப்படுத்தி நேர்மையாக பேசக்கூடியவர்கள்ங்கிறதால இவங்க ரொம்ப அதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க எதிரியாக மாறி விடுவாங்க. அதனால இந்த மாதிரி தன்மையினால் சில விஷயங்கள் இதாகும், அவங்களுக்கு டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய ப்ராப்ளத்தை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி, இந்த பேச்சால் வர ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதெல்லாம் தவிர்ப்பதற்கு, அதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த நரி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஜெமினிங்கிற மாதிரி இருக்கிற ரெட்டை பொம்மைகள், இந்த பொம்மை இருக்கு பார்த்தீங்களா, தஞ்சாவூர் பொம்மை மாதிரி இருக்கு இல்லையா, தாத்தா பாட்டி ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிற மாதிரி, அந்த பொம்மை எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப வலிமை தரக்கூடியதாக இருக்கும். அதனால அந்த ரெட்டை ஜோடியாக பாவை பொம்மைகள், இந்த கையில விளக்கேற்ற பாவை பொம்மைகள், இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இதாக இருக்கும். அதே சமயம் வந்து இவங்களுடைய பயன்படுத்த வேண்டிய பூக்கள் வந்து லாவெண்டர் பூவை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். லாவெண்டர் சாமிக்கு பண்ணுவது. அதேமாதிரி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இது வழிபடலாம். இல்லாட்டா ரெட்டையராக இருக்கிற மாதிரி ராமரும் லட்சுமணனும் இல்லாத இதுவே இருக்காது. ஆனால் ராமர் லட்சுமணன் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ் வச்சு வழிபடுறது, ராமர் வழிபாடு இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது பேர் இவங்க வந்து பானகம், ராமர்னாலே பானகம் தான், பானகம் நீர் தான் இவங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பது, இவங்களுக்கு வருமானத்தை அதிகமாக இருக்கும். அது நீர்மோர் ஆகாரம் இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்களுடைய இது என்னன்னா தந்திரம் எல்லாமே கரெக்டாக
சாஃப்டாக இருக்கும். தாயின் அன்பு வந்து ரொம்ப கிடைக்காத மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தாய் இருந்தாலும் அந்த அன்பு முழுமையாக எனக்கு கிடைக்கலாம் அந்த ஃபீல் கொடுக்க மாதிரி இருக்கும். அதனால இவங்க வந்து இந்த பானக நீர், பால், மோர், தயிர் இதெல்லாம் வந்து தானம் கொடுப்பது, அதை மாதிரி கடவுளுக்கே அபிஷேகம் பண்ணுவது, இந்த மாதிரி பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு இவங்க வந்து பூஜைகள் பண்ணும்போது இவங்க வந்து அடிக்கடி பார்க்க வேண்டிய கலர் வந்து க்ரீன் கலரை வந்து அவங்க வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இவங்க மிதியடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் அந்த மாதிரி வீட்டில் அந்த விரிப்பாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் ஃப்ளவர் மேட் அதெல்லாமே பிங்க் கலரில் போடுவது சிறப்பாக இருக்கும். ஓகே மேம். ஸோ அடுத்ததாக கடகராசி, அவர்களுக்கு வீட்டில் பணமும் பொருளும் சேரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள் வீட்டில் நிச்சயமாக இருக்கும்? கடகராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தெரிவாங்க. ஆனால் பொறாமைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது எப்போவுமே கம்பேரிசன் பண்ணும் குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் இவங்க வந்து தன் குணத்தினால் தான் சில விஷயங்கள் அவங்களுக்கு தடையாக நிற்கிறது இதெல்லாம் இருக்குது. அதை நம்ம சரி தன்னை சரி பண்ணினாலே எல்லாம் ஆப்போசிட்டாக எல்லாம் சரியாகும். அதுக்காக தான் இந்த பொருட்கள் மாற்றங்கள்லாம் வரணும். அதனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா இவங்களுடைய இது வந்து ரொம்ப அஃபெக்ஷனான ஒரு தாய்மைக்குள்ள உணர்வு உடையது நண்டு. அந்த நண்டை வந்து நம்ம வந்து பயன்பாட்டில் பார்த்துக்கிறது. நண்டை வந்து ஃபோட்டோ வைக்கிறத விட நண்டில் உள்ள நண்டு குழிக்குள் போட்டு ஒரு மஞ்சளை எடுத்து நண்டு வலை பின்னல் இருக்குல்லையே அதுக்குள்ளே ஒரு மஞ்சளை போட்டு அதுலேருந்து அந்த மஞ்சளை எடுத்து அதை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுருந்தாலும் அது உங்களுக்கு செல்வ நிலையை உயர்த்தி கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முயலும் உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது. அதுவும் வந்து முயல் ஃபோட்டோ, முயல் ரெட்டை முயல், குட்டியோட சேர்ந்து இருக்கிற முயல், அந்த மாதிரி போட்டோக்கள் முயலை வந்து வீட்டில் அந்த சிலை மாதிரி இருந்தாலும் நீங்கள் வச்சிருந்தாலும் அது ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய குணங்களை கொஞ்சம் சீர்படுத்துவதற்காக நம்ம எடுத்துக்கிறது. அதனால அது பண்ணாலே நம்மளுக்கு வந்து வருமானத்துக்குள்ளது நம்மளுக்கு எடுத்துட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இவங்க வந்து பயன்படுத்த வேண்டிய பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து ரொம்ப பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். மல்லிகைப்பூ, ஒயிட் ரோஜாம்பாங்க. அதுக்கப்புறம் அல்லிப்பூவும் இந்த வந்து பயன்படுத்தலாம். இதெல்லாமே இந்த பயன்படுத்தி இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப வருமானங்கள் வந்து பெருகும் அப்படிங்கிறது. இந்த பூக்களை நீங்கள் அதிகம் பயன்படுத்தும் போது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் மட்டும் இல்லாமல் இறைவன் வழிபாடில் பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் முதல்ல தாயை வந்து ரொம்ப போற்றுறவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். யார் தாயை வந்து ரொம்ப வலிமையாக பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால முதல்ல தாய் வழிபாடு இருக்கணும். அடுத்தால பார்த்தீங்கன்னா அம்மன், நீர்நிலையில் இருக்கும் அம்மன்களை எடுத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அதனால அம்மன் வழிபாடும் தாய் வழிபாடும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இவங்க வந்து தானம் பண்ணுவது அப்படின்னா கோதுமையை தானமாக கொடுப்பது சிறப்பாக இருக்கும். கோதுமை ரொட்டி, இனிப்பு கலந்த கோதுமை ரொட்டி இந்த மாதிரி தானம் கொடுக்கும்போது இவங்களுக்கு செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே மேம். ஸோ அடுத்ததாக சிம்மராசி, அவர்களுக்கு வீட்டில் பொண்ணும் பொருளும் சேரணும் அப்படின்னா இவங்களோட வீட்டில் இந்த பொருள் நிச்சயமாக இருக்கணும் அப்படின்னா என்ன பொருட்கள்லாம் இருக்கும்? இவங்க வீட்டில் சிம்ம ராசிக்காரங்கனாலே பார்த்தீங்கன்னா கிரீடம் தான். இவங்க ராஜாக்களுடைய அம்சம் மாதிரி. அதனால இது பெண் தேனியுடைய அம்சத்துக்குரியவர்கள் அப்படிங்கிறது. அதனால் பெண் தேனியுடைய சிம்பிள் கிடைக்கிறது சிறப்பாக இருக்கும். அது போக இவங்க கிரீடம் சொல்லிட்டு அதனால கிரீடம் வந்து சிம்பிள் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் போக சிங்கம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால் சிங்கத்தின் பாய்ந்து வரும் சிங்கம் போல் இருக்கணும். அது இல்லாட்டா கிரீடம் பொருத்திய சிங்கமாக இருக்கணும். சிங்கம் உட்காந்துருச்சா தலையில கிரீடம் வச்சிருக்கணும். அந்த மாதிரி ரெண்டு அமைப்பு, ஒண்ணு பாய்ந்து போற மாதிரி இருக்கணும், இல்லாட்ட கிரீடம் அமைத்த ஒரு சிங்கமாக இருக்கணும். இந்த ரெண்டு இதுல ஏதாச்சும் ஒரு சிம்பிள் நீங்க அடிக்கடி வைக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லாட்ட நம்மளுடைய இது அசோகா சக்கரம் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தலாம். அந்த 4 சிங்க முகங்களும் இருக்கிற அதுவுமே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த சிம்ம ராசிகளை அந்த அசோகா இது வைக்கிறவங்க ரொம்ப இது அரசியலும் சரி எல்லாத்திலும் ரொம்ப பவராக இருப்பாங்க. அதனால அதை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பூக்கள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியகாந்தி பூ தான் ரொம்ப வலிமையானது. இந்த சூரியகாந்தி பூவை வந்து உங்கள் வீட்டில் நீரில் போட்டு வைக்கலாம், இல்லாட்டா பிளாஸ்டிக்கில் வாங்கி நீரில் போட்டு அதை வந்து பார்க்குற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுடைய அர்த்தநாரீஸ்வரர் அம்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது. கணவன் மனைவி ஈக்குவல் இது வந்து உருவாகும்.
பொதுவாக வந்து சிம்ம ராசிக்காரர்கள் என்னன்னா வெளிப்புற வாழ்க்கை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. திருமண வாழ்க்கையில் வந்து என்னன்னா நல்லா தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்குள்ள ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு இது இருக்காது, ஒரு பாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பாண்டிங்கை உருவாக்குறதுக்கு இந்த சூரியகாந்த பூவை வந்து நீரில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த பாண்ட் வந்து ஓரளவு நெருக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து உணவு தானம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு லட்டு வந்து உணவாக இந்த காராபூந்தி வச்சு ஒரு லட்டு பிடிப்பாங்க இல்லையா, அந்த லட்டை வந்து உணவு தானமாக கொடுக்கும்போது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கு பூக்களும் இந்த சூரியகாந்தி பூக்களே நீங்கள் வந்து வழிபாடுக்கு வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிவ வழிபாடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இவங்களுக்கு இறை வழிபாடுனா நடராஜர் வழிபாடு சிறப்பாக இருக்கும். அது கோயிலை போய் வழிபடுவது ரொம்ப சிறந்த முறையாக இருக்கும். அதனால் நடராஜர் வழிபாடு கதம்ப பூக்களை நடராஜருக்கு சாத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே ஓகே மேம். ஸோ ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்ததாக வந்து கன்னி ராசி, அவர்களுக்கு வீட்டில் இந்த பொருட்கள்லாம் இருந்தால் நிச்சயமாக பொண்ணும் பொருளும் பன்மடங்கு பெருகும் அப்படின்னா என்னென்ன பொருட்கள்? கன்னி ராசிக்காரர்கள்னாலே பெண் தாங்க. பெண் உருவம் அப்படிங்கிறத எவ்வளோ அழகழகான பெண்கள், இளமையான பெண்களை வந்து அமைப்பாக நீங்கள் வந்து இப்போ வச்சாலே பொம்மையாக டால், அந்த பாபி டால் இதை மாதிரிலாம் அழகாக பூக்கொத்து வச்சுக்கிட்டு இருப்பாளே அந்த பெண்ணை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டாலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்கள் கன்னி ராசிக்காரர்கள் வந்து என்னென்னா ரொம்ப சுத்தம் அதெல்லாம் எடுத்துக்குவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு தன்னையும் சுத்தப்படுத்திக்குவாங்க. சுற்றி அவங்க போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து தன்னை ரொம்ப கிளியர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத உடல் உறுப்புலேருந்து அடிக்கடி இயர் செக்கப்லாம் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிற நபர் கன்னிராசிக்காரர்களாக இருப்பாங்க. தன் ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை உடல் உறுப்புகளையும் அடிக்கடி கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ கிளியர்னஸ் உள்ளவங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் இவங்களுக்கு வந்து வயிற்று சார்ந்த உபாதைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து இந்த பெண் உருவம் இருக்கு இல்லையா, அதை நம்ம அதிகமாக வச்சுக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய பூக்கள் அலங்கார பூக்கள் அந்த மாதிரி ஜோடனைகளாக இருக்கும் இல்லையா, வீட்டை அலங்கரிக்க பூக்கள் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து பணத்தினுடைய வேல்யூ தெரியாது. தன் அழகுபடுத்துவாங்க, ஆனால் அதோடைய வேல்யூ தெரியாது. தன்னுடைய அழகை வந்து அவங்க வேல்யூ பண்ண தெரியாது. அதனால் தன்னை வேல்யூ பண்ணுற மாதிரி எல்லாமே அழகுபடுத்தக்கூடிய பொருட்களாக வீட்டில் வைக்கிறது, ஷோகேஸ் பொம்மைகள் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் அலங்காரமான தன்மையுடையதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பூஜாடிகள் வச்சாலே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இவங்க வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு உள்ள மிருகம் பார்த்தீங்கன்னா வீட்டு பூனையாக எடுத்துக்கலாம். இந்த வீட்டு பூனை வந்து பார்த்தீங்கன்னா தாந்திரிகத்தை எல்லாத்தையும் அகற்றக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. இது வந்து அன்பை வந்து நம்மளுடைய இதயத்தை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இருதயம், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய, கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் பண்ணக்கூடிய இடம் வந்து இந்த வீட்டு பூனை வந்து படம், வீட்டு பூனை படங்கள், அந்த பூனை எல்லாம் அப்படி அழகழகு குட்டி குட்டி பூனைலாம் இருக்கு இல்லையா, அந்த படங்கள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் வளர்க்குனால் கூட வளர்க்கலாம், இல்லாட்ட பூனை படமாக வச்சுருக்கோங்க. இதெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். உணவு தானம் அப்படிங்கும்போது எடுத்தீங்கன்னா இந்த ஸ்வீட், இந்த ஜாங்கிரி அந்த மாதிரி இருக்கு இல்லையா, பாதுஷா அந்த மாதிரி ஸ்வீட்டுகளை வந்து கொடுக்கும்போது ஜாங்கிரி பாதுஷா வந்து தானமாக கொடுக்கும்போது இவங்களுக்கு நல்ல எஃபெக்ட் நல்லா இருக்கும். அதனால இது போக இவங்க வந்து யூஸ் பண்ண வேண்டிய கலர் வந்து பிங்க் கலர் வந்து அதிகமாக தானம் கொடுக்கும்போது இருக்கிற மாதிரி இருக்கணும். இவங்க ஃப்ளோர் மேட் வந்து ஃபேண்டா கலரில் ஃப்ளோர் மேட் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. அடுத்ததாக துலாம் ராசி, அவர்களுக்கு வீட்டில் இந்த பொருட்கள்லாம் இருந்தால் பொண்ணும் பொருளும் பன்மடங்கு பெருகும் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் வீட்டில் இருக்கு? துலாம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் நான் இது கொடுத்தா நீ இது தருவியா அப்படிங்கிறத ஒரு எல்லாத்தையுமே ஒரு சமநீராக பார்க்கக்கூடியவங்க. நான் நியாயமாக நடக்கிறேன்னு சொல்லிட்டே நிறைய பேர் இந்த மனசை நோக்கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நியாயத்தினுடைய விளைவுகள் நிறைய, நியாயங்கிறத விட சம பங்காக இருக்கணும், எல்லாருக்கும் சமத்துவமாக கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து தன்னையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க மற்றவங்களையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அவங்களுக்கு நிறைய தன் பொருளாதார விஷயத்திலும் தடைகள் உருவாகிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக துளாராசிக்காரர்கள்
ஃபைனான்ஸ் ரொம்ப மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. பணம் எப்படி சேர்றது, என்ன பண்ணுறது, அந்த ஃபைனான்ஸில் கொஞ்சம் குறை வந்தாலும் உடனே கோவங்கள், வார்த்தைகள் கோபமாக வருவது, இதெல்லாம் இருக்கும். அதனால் இவங்க வந்து தன்னுடைய ஃபைனான்ஸ் இதை வந்து கரெக்டாக வைக்கணும்னா குபேரனுடைய ஃபோட்டோஸு, குபேர சிலைகள் வைப்பது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட திருப்பதி பெருமாளுடைய ஃபோட்டோஸ் வைப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் அன்னப்பறவையாக எடுத்துக்கலாம். பறவைகளில் அன்னப்பறவையாக எடுத்துக்கலாம். அன்னப்பறவை எப்படி நீர் பாதி பால் பாதி அப்படி அதே மாதிரி தெளிவாக நான் முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்களை குழப்புவாங்க. அதனால் அன்னப்பறவையை வந்து இவங்க பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த ரோஜாப்பூ, பிங்க் கலர் ரோஜாப்பூவை வந்து அதிகமாக இறைவனுக்கு சமர்ப்பிப்பது சிறப்பாக இருக்கும். இவங்க மகாலட்சுமி வழிபாடு இவங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். மகாலட்சுமியை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ரெட் கலர் துணியில் வச்சு வழிபாடு பண்ணும்போது, ரெட் கலர் துணி பிங்க் கலர் பூக்களை வைத்து அவங்கள மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க தானம் கொடுத்தாங்கன்னா புளியோதரை அந்த மாதிரி உணவு, காரமான உணவுகளை தானமாக கொடுப்பது சிறப்பாக இருக்கும். புளியோதரை, தேங்காய் சாதம் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தானமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு மாற்றங்கள் நிறைய ஏற்படும் அப்படிங்கிறதாக இருக்கும். அதே போல் இவங்க வந்து என்னென்னா வீட்டில் பயன்படுத்த செல்வம், அந்த காசு எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி சமயத்தில் அதை சேர்த்து வைக்கிற தன்மையில் உருவாக்கணும் அப்படிங்கிறது. ஒரு உண்டியல் எடுத்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு காசு எப்படியாச்சும் போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கடன் தொல்லைகள் இதெல்லாம் எளிதில் அடைபடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இவங்களுக்கு வந்து கலர் அப்படின்னா இவங்களுடைய கலர் வந்து வருமானத்துக்குள்ள கலர் அப்படிங்கிறது என்னென்னா ரெட் கலர் வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடிய கலராக இருக்கும். அதே போல் இவங்க வந்து கீழே ஃப்ளோரில் போட வேண்டியது க்ரீன் கலர் வந்து போடுறது, லைட் க்ரீன் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃப்ளோர் மேட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே மேம். ஸோ அடுத்ததாக விருச்சிக ராசி, அவர்களுக்கு வீட்டில் பொண்ணும் பொருளும் சேரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள் வீட்டில் இருக்கணும்? விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து என்னென்னா எப்போவுமே தன்னை வந்து எனக்கு இதெல்லாம் நடக்காது, எல்லாமே நடக்கும், ஆனால் இவங்களுக்கு என்னென்ன நடக்காது, தாய் பாசம் காமிச்சிக்கிட்டே தான் இருப்பார். தாய் பாசம் வந்து எனக்கு கொஞ்சம் போதிய அளவுக்கு இல்லை. பாசம் காமிச்சாலும் ஆனால் தாய்மேல் மிகுந்த அன்பு இருக்கும். அப்படியே ஒவ்வொன்றும் அவங்களுக்குள்ளேயே ஒரு இதை வந்து ஒவ்வொரு செயலும் செய்யும்போது தன் மனதளவில் வீக் ஆகிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க எடுத்துக்குவாங்க. இவங்களுக்கு பயணங்கள் அவ்வளோ செட் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் இதெல்லாம் அவங்க வந்து கவனத்தை கொள்ளணும் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். அதனால் இது என்னென்னா இவங்க இருக்கிற இடத்தில் நீர்கள் சேகரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பாத்ரூமில் ஏதாச்சும் ஒரு பக்கெட்டில் நீர் பிடித்து வைக்க ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி செம்பு பானையில் இவங்க இருக்கிற வீட்டில் நீர் சேர்க்கணும். செம்பு பானையில் நீர் சேர்த்துக்கிட்டே இருந்தால் அந்த தாழ்வு மனப்பான்மையினுடைய அளவு குறையும் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே வந்து மற்றவங்களை குத்தி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து என்னென்னா நான் நேர்மையாக இருக்கிறேன், அது மாதிரி நீங்களும் என்கிட்ட ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அதனாலே நிறைய பிளாக்கேஜ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து சமய சந்தர்ப்பத்துக்கு வாழக்கூடியவர்கள். இவங்க வந்து அப்படி கிடையாது. என்கிட்ட உண்மையாருங்கும் போது அவங்க ஆப்போசிட்ல இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கைக்குள்ள இதுதான் பார்ப்பாங்க. அந்த ஒரிஜினாலிட்டி அவங்க புரியவே மாட்டாங்க. அதில் நிறைய அவங்களுக்கு பிளாக்கேஜ் ஆகும். இதை சரி பண்ணுவதற்கு முருகர் வழிபாடு ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீர்நிலை அருகில் இருக்கும் முருகராக இருப்பது நல்லது. கடலில் நீர்னா ஆற்றங்கரை, குளத்தங்கரைக்கு அருகில் பக்கத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு ரொம்ப சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க வந்து பயன்படுத்த வேண்டிய பூக்கள் அப்படின்னா டிசம்பர் பூவு அந்த மாதிரி பூக்களை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து உணவு அப்படின்னு தானம் கொடுத்துறேன்னா அதாவது பொங்கல், அந்த வெண்பொங்கல் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த பொங்கல் தானம் கொடுக்கலாம். அப்புறம் வடை அந்த மாதிரி இதெல்லாம், உளுந்த வடை அதெல்லாம் தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் இவங்க பயன்படுத்தக்கூடிய இந்த ஃப்ளோர் மேட் வந்து பிங்க் கலர் ஃப்ளோர் மேட் பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் இவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேசுகிற மந்திரங்கள் இவங்க வந்து கொஞ்சம் ஜபிக்கிறோம், ஏதாச்சும் ஒரு கடவுள் மந்திரத்தை வாயில் உச்சாடம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். ஓகே. ஸோ அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு வீட்டில் பொண்ணும் பொருளும் வந்து பன்மடங்கு பெருகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பொருட்கள் வீட்டில் நிச்சயமாக இருக்கும்? தனுசு ராசிக்காரர்கள் என்னென்னா தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டு அதில் உட்காந்துக்கிறவங்க. அது ரொம்ப முக்கியமாக வந்து அவங்க உட்கார்ந்துருக்கிறதுல யாராச்சும் வெளியே இழுத்தாங்கன்னா அவங்க மேலே கோவப்படுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரொம்ப சமயோகித புத்தி, எல்லாத்தையுமே யோசிச்சு கரெக்டாக ரொம்ப பெரிய அறிவாளிகள் இருக்கிற இடம் தனுசு ராசி தான். அதை புதுசாக க்ரியேட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம்
எல்லாருக்கும் கைட் பண்ணுறது, ஓகே. தன் டீச்சிங் லைனில் உள்ளவங்க அந்த மாதிரிலாம் உள்ளவங்களாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வலிமை அதிகம் உள்ளவர்கள், உடல் வலிமையும் சரி மன வலிமையும் அதிகம் உள்ளவர்கள். ஆனால் இதெல்லாம் அதிகமாக இருக்கும்போது அவங்க என்னங்கன்னா மற்றவங்களுக்கு உள்ள இதை வந்து வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. அந்த வேல்யூ பண்ண அவங்களுக்குள்ள எல்லாரும் வரணும், எல்லாரும் செய்யணும், அந்த இது வந்து மதிக்க மாட்டாங்கன்னு இல்லை, எல்லாரையும் வந்து இழுத்து வச்சு பண்ணி செய்யணும். வந்தால் வராங்க, வராட்டா போகிறாங்க, நான் தான் கரெக்டாக ஃபார்ம் போடுறேனே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிளாக்கேஜ் ஆகிற மாதிரி வரும். இந்த நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஒற்றணைத்து போகும்போது நம்மளுக்கு செல்வ நிலை உயரும். ஆனால் இவங்க வந்து தன்னுடைய கான்ஃபிடென்ட் லெவலில் அவ்வளோ இழுக்க மாட்டுக்காங்க. அதை நம்ம சரி பண்ணணும்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து என்னென்னா குதிரையுடன் முகம். குதிரை வந்து ரொம்ப முக்கியமாக, குதிரை முகம் மட்டும் அது வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த குதிரை முகம் பார்க்குறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பு எய்தல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அம்பு அந்த இது பண்ணுற மாதிரி இருக்கிறது. அப்புறம் அந்த அம்புக்குள்ள டார்கெட்டுக்குள்ள அந்த புள்ளி வைப்பாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் அவங்க இது பண்ணுறது ரொம்ப இதாக இருக்கும். இவங்களுக்கு ஆந்தை படம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இவங்க இடத்துல ஆந்தை ரொம்ப கிரியேட்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் இவங்க ஆந்தை படத்தை பயன்படுத்தலாம். ஆந்தை வந்து இவங்களுக்கு முக்கியம். இவங்க வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க, ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ண தெரியாது. எல்லாரும் இப்படி இப்படி இருக்காங்க தெரியும், ஆனால் ஓகே இது விதி அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாமே தெரிஞ்சு எதெல்லாம் நடக்கும் தெரியும் அப்படி சொல்லிட்டு யாரையுமே எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அதனால் ஆந்தைக்குள்ள இது வந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதனால் ஆந்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய கோயில் கோபுரங்களை வைப்பது சிறப்பாக இருக்கும். காலையில இருந்து கோயில் கோபுரத்தை பார்ப்பது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனகாமரம் பூக்களை பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். கனகாமரம் பூ வந்து அம்மனுக்கு பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும், அம்மனுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அப்புறம் சாமந்தி பூவையும் இவங்க பயன்படுத்தலாம், எல்லோ கலர் சாமந்தி பூவையும் இவங்க பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பக்கூழ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த அடை மாதிரி போடுவாங்களா, கேப்ப மாவத்தில் ராகி அடை, அந்த மாதிரி அடை போட்டு வந்தவங்களுக்கு உணவு பரிமாறும் போது இவங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். யாராச்சும் வந்தாங்கன்னா பூரி அதெல்லாம் சுடாமல் அவங்களுக்கு இந்த பாரம்பரிய உணவு வகைகளை நம்ம கொடுக்கும்போது அதில் வந்து இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க பயன்படுத்தக்கூடிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரை வந்து கார்பெட் மாதிரி போட்டுக்கிட்டு பிளாக் கலரை தான் தானமாக கொடுக்கணும். பிளாக் கலர் தானம்னா என்னென்னா எள்ளு தானம், உளுந்து தானம், இதெல்லாம் தானம் கொடுக்கும்போது இவங்களுக்குள்ள நெகட்டிவ்ஸ் ஃபுல்லாக மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேம்மா. ஸோ அடுத்ததாக மகரம் ராசி அவர்களுக்கு வீட்டில் இந்தந்த பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா பொருட்கள் பணமும் பன்மடங்கு பெருகும் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் வீட்டில் இருக்கும்? மகர ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து வாத்து இதோடைய இதாக கம்பேர் பண்ணுவாங்க. வாத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு மாதெல்லாம் மேய்க்கும் போது அது மந்தையோட மந்தையாக அப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் வாத்து வந்து அப்படி போகாது, எல்லா வாட்டுக்கும் போய்கிட்டு இருக்கும், எல்லா வாத்துமே அப்படி அப்படி பிரியும். ஏன்னா அது மந்தையோட போகாது, தான் தனியாக போக தான் விலகும், தனியாக தான் வாத்து இருக்க விலகும். அதுபோல் தான் இவங்க வந்து தனிமையாக இருக்கிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. தனியாக இருக்கிறது, தனியாக இருக்கணும் அப்படிங்கிற தாட் அதிகமாக இருக்கும். அதே சமயம் இவங்க தனியாக இருந்தால் தொழிலில் முழுமையான சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. இந்த ஒரு தொழில் பண்ணக்கூடிய சமயோகித புக்தி வந்து இவங்களுக்கு அதிகமாக உண்டு. அதே போல் இவங்க வந்து உயர்ந்த இடத்த போகணுங்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அதனால் இவங்க வந்து வாத்து சிம்பலை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா தனித்துவத்துடன் வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பவாதிகளாக இருப்பாங்க, தண்ணியும் குழப்பி மற்றவங்களும் குழப்பவாதிகளாக இருப்பாங்க. ஏன்னா கலங்கிய நீரில் முதலை இருக்கும், அது இவங்க வந்து முதலை சிம்பல் கூடியவங்க. அதனால தான் அந்த எப்பவுமே அந்த சகதிக்குள் இருக்கும் முதலை மாதிரி தான் இவங்க. அதனால இவங்க வந்து முதலை சிம்பலை பயன்படுத்தும் போது எந்த கலங்கிய நீர் இருந்தாலும் தன்னுடைய தொழிலுடைய இது வந்து இவ்வளோ பெரிய லாபத்தை அடிக்கணும்னா அந்த லாபத்தை வாங்குற வரைக்கும் அவங்க வந்து அந்த குழப்பத்தை இருக்கிற மாதிரி தான் காமிக்கும். அதனால் எந்த குழப்பத்தில் இருந்தாலும் பண விஷயத்தில் கரெக்டாக அப்படி லம்ப அடிச்சுக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்க முதலை சிம்பலை பயன்படுத்துவது, ஆமை சிம்பலை பயன்படுத்துவதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் முதலை ஆமையெல்லாம் இவங்க வைக்கிறது. பூக்கள்ங்கிறது செங்காந்தல் பூ அப்படிம்போம், அந்த செங்காந்தல் பூவை வந்து பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி பூசணி பூவையும் அதிகமாக பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். செங்காந்தல்
தாமரைப்பூ பூசணிப்பூவை வந்து அதாவது பூசணிப்பூவை வந்து என்னென்னா பசுமாட்டுடன் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது பசுமாடு, அதாவது பசுவும் கன்றும் இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருந்துச்சுன்னா அதில் பூசணிப்பூவை வைப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து தாயுடன் அவ்வளவாக அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகாது. அதனால் தாயுடன் ஒரு பிணைப்பு உருவாகுவதற்காக நம்ம வந்து அந்த பசுமாடு, அதாவது பசுவும் கன்றும் பால் குடிக்கும் காமதேனு பசுமோ அந்த இதுக்கு இவங்க வந்து அந்த பூசணிப்பூவை வைக்கும்போது அந்த உறவு நிலை கொஞ்சம் நல்லா இருக்கும். மனம், இந்த போராட்டமான குழப்பமான ஒரு மனநிலையும் இவங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஆனால் இந்த பூக்களை செங்காந்தல் பூவும் பூசணிப்பூவையும் இவங்க பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து உணவில் வந்து சக்கரை பொங்கல் வைத்து, அதாவது சாமிக்கு இது பண்ணுவாங்க இல்லையா, பொங்கல் வைப்பாங்களே, அந்த பொங்கல் வைத்து அதை அங்கே தானம் கொடுக்கும்போது இவங்களுக்கு செல்வ நிலை கூடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால சக்கரை பொங்கல் வந்து பொங்கி தானம் கொடுப்பது சிறப்பாக இருக்கும். வீட்டிலே கூட சக்கரை பொங்கல் பண்ணி 4 பேருக்கு தானம், அதாவது சாமிக்கு வச்சு வழிபாடு பண்ணிட்டு தானம் கொடுக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு செல்வ நிலை கூடும். எப்போவுமே இவங்களுக்குள்ள வந்து சண்டைகள், பங்காளி சண்டைகள் நிறைய ஏற்படும். அதனால இவங்களுக்கு வந்து மான் வந்து அடிக்கடி பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். மான் பார்வையில் இருக்கும்போது கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் நல்லா, ஒரு மான்னா கொம்பு வைத்து மான் இல்லாமல் கொம்பு இல்லாத ஒரு மானாக வைத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த சண்டைகளினுடைய அளவுகள் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மிருதங்கம் இந்த மாதிரி இசைக்கருவிகளுடைய இதை வந்து நிறைய வாங்கி வைக்கலாம், பொருட்கள் வாங்கி வைக்கலாம். அந்த பொருட்கள் வாங்கி வைக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் வழிபாடும் மூதாதையர் வழிபாடும் இவங்க அடிக்கடி எடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து மூதாதையர்கள் அம்சத்துக்குரியவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் மூதாதையர் வழிபாடாக எடுக்கிறது முக்கியமாக இருக்கணும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்ததாக கும்பராசி, அவர்களுக்கு வீட்டில் இந்தந்த பொருட்கள் இருந்துச்சுன்னா பொண்ணும் பொருளும் பன்மடங்கு பெருக்கணும் அப்படின்னா என்னென்ன பொருட்கள் இருக்கணும்? கும்பராசிக்காரர்கள் எப்போவுமே ஸ்டோரேஜ் எல்லாத்தையும் சேர்த்து மண்டைக்குள்ள வச்சுக்கிட்டு அது மொத்தமாக வெளியே கத்துற ஒரு ஒருத்தங்க. அதே போல் வெறும் மைண்டில் மட்டும் இல்லை, பொருளையும் ஸ்டோரேஜ், பழைய பொருட்கள் இவங்ககிட்ட இருந்து வெளியே எடுக்கவே முடியாது. அவ்வளோ பழைய பொருட்கள், பழைய எண்ணங்கள் எல்லாத்தையுமே தாங்கி வைக்கக்கூடியவர்கள். அதனால இவங்க வந்து பொதுவாக வந்து இவங்களுக்கு டால்பினுடைய இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த டால்பின் வந்து நட்பு, மனிதர்கிட்ட இருந்து எல்லார்ட்டும் ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய குறியீடே டால்பின் தான். ஆனால் டால்பின் சிலைகளை அதிகமாக இவங்க வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தலையில் ஜம்மாடு சுமந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குல்ல, வயதில் போகிற மாதிரி ஒரு சிலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் அவங்க சுமந்துட்டு போகிற மாதிரி இருக்குது, தலையில் சுமந்துட்டு போகிற மாதிரி இருக்கிறது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சிம்பிளாக இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காளி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து உணவு வகைகளில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இந்த எல்லா வகையான உணவுகளையும் சேர்த்து போடுவாங்க இல்லையா, அசைவ உணவும் எடுத்துக்குவாங்க, சைவ உணவும் எடுத்துக்குவாங்க. அது மீன் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதிரி உணவுகளை இவங்க உண்ணும் போதும் சரி, மற்றவங்களுக்கு தானம் பண்ணும்போதும் சரி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பூக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருவாச்சி பூ அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த பூக்கள் எல்லாம் இவங்க எடுக்கலாம். அடுக்கு குண்டுமல்லி பூக்கள் இதெல்லாமே இவங்க எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த லாவெண்டர் பூவும் இவங்களுக்கு நல்லா இருக்கும். லாவெண்டரில் வயலட் பூம்பாங்க, அந்த பூவும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தானம் கொடுக்கறது சொல்லிட்டோம். இவங்க பயன்படுத்துகிற இந்த மேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீல கலர் மேட்டு அப்படிம்பாங்க, கருநீலம் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி மேட்டு, ப்ளூ கலர் மேட்டு அந்த மாதிரி பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். பொதுவாக இவங்க வந்து அம்மனுக்கு அவங்களுக்குலாம் வந்து மஞ்சளில் மாலை கோர்த்து வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு சிறப்பான பண வரவுகளாக ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே மேம். ஸோ இறுதியாக மீனம் ராசி, அவர்களுக்கு வீட்டில் பொண்ணும் பொருளும் சேரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பொருட்கள் வீட்டில் இருக்கணும்? மீன ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க இடத்துக்கு தக்கன தன்னை அழகாக மாற்றிக்கொள்வார்கள். இவங்க உறவுகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உறவுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதனால் நிறைய நெகட்டிவாக உருவாக்கக்கூடியவரும் இவர்களாக இருப்பாங்க. நெகட்டிவும் உருவாகும். அதை தடுப்பதற்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பச்சோந்தி வந்து இவங்களுக்கு ரொம்ப ஆப்டான இதில் இருக்கும். அந்த பச்சோந்தியுடைய குணங்களும் இவங்களுக்கு இருக்கும். கரெக்டாக இடத்துக்கு தக்கன சமயம்
சுயகுதிய புத்தியை பயன்படுத்தி அந்தந்த இடத்துக்கு தக்கன மாறிக்கிட்டே போவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குணமுடையவர்கள். இவங்க வந்து ரெட்டை மீன்கள் பின்னுவது போல் இருக்கும். ரெட்டை மீன்கள் வந்து ஒரு மீனுடைய வாளை இன்னொரு மீன் பிடிப்பது போல இருக்கும். அந்த மீன்களுடைய சிம்பிள் வைக்கலாம். அப்புறம் பச்சோந்தி சிம்பிள் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லில்லி பூ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பூக்களில் லில்லி பூ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வழிபட வேண்டியது மதுரை மீனாட்சி அம்மன் வழிபடலாம். ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலில் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுவது, மகாலட்சுமி வழிபடுவது, அப்புறம் ஸ்ரீ ராமானுஜரை வழிபடுவது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவங்க வந்து தானம் கொடுக்கறதா இருந்தால் இந்த காரக்குழம்பு வத்த குழம்புலாம் வைப்பாங்களே அந்த மாதிரி குழம்புகளை வைத்து தானம் கொடுக்கலாம். பொதுவாக எள்ளு சாதம் பண்ணி கொடுக்கறதும் கொடுக்கலாம். இது வந்து இவங்களுக்கு வந்து பேச்சிலுடைய அதிகாரத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால இவங்க வந்து பொதுவாக அவங்க வாயில் பணக்கற்கண்டு எப்பவுமே போட்டுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் இந்த பேச்சு தன்மையும் குறையும். அதேபோல் நீங்கள் பேச்சு ரொம்ப பிடிவாதம் அதிகார பேச்சுக்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பண வருவாய் உள்ள விஷயங்கள் நிறைய தடையாகும், கடனாகும் அப்படிங்கலாம் இருக்கும். அதனால பணக்கற்கண்டை போட்டுக்கொண்டு நீங்கள் பேசும்போது அதோடைய தன்மைகள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உங்களுக்கு அந்த பேச்சுடைய இது வந்து குறையும், பண வருவாய் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. தானம் கொடுக்கும்போது ரெட் கலர் துவரம்பருப்பு, அந்த ரெட் கலர் பொருட்கள் இதெல்லாம் தானமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கீழே பயன்படுத்தும் பொருட்கள் பிளாக் கலரு, நெய்வி ப்ளூ கலரு இதெல்லாம் பயன்படுத்துவது சிறப்பாக இருக்கும். ஓகே மேம். ஸோ 12 ராசிக்கும் வீட்டில் பொண்ணும் பொருளும் சேரணும் அப்படின்னா இந்தந்த மாதிரியான பொருட்களை கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய பொண்ணும் பொருளும் வெளியில் போகாது, வீட்டில் நிலைச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.